எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப சூப்பரா இருக்கோம். நாங்க எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு. இன்னைக்கு வந்து கும்பாபிஷேகம் இல்லையா, அதனால இன்னைக்கு கிளம்பிட்டோம். அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நாங்க வந்து தீர்த்தத்துக்கு போனோம். இன்னைக்கு வந்து கும்பாபிஷேகத்துக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு டைம் என்ன ஆகுது? டைம் மணி 7:30 இருக்கும். கிளம்பிட்டோம். இன்னைக்கு vlog வந்து இதுதான் பார்க்க போறீங்க. வாங்க போலாம். சொல்லுங்க போலாம். பாய் சொல்லு. பாய் ஹாய் சொல்லு. குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங். இது மூணு பேருக்கு ஒரே கலரான தேஷ்காக்கு மட்டும் சரணு நானும் ஒரே ட்ரெஸ் மாதிரி போதும்டா. இருக்கு சரணு கொஞ்சம் டார்க்கா இருந்து கொஞ்சம் லைட்டா இருக்கு மாதிரி. அங்க போயிட்டு அவுட்ஃபிட் காமிக்கிறோம் நாங்க எப்படி இருக்குன்ட்டு. போலாம். ஐயோ பனி வேற அதிகமா இருக்கு. சீக்கிரம் சரண் பின்னாடிதான் உட்காந்துருந்தான். இப்ப வந்து சரண் வந்து தூங்குறான். நான் ஏன் இதை போத்திருக்கேன்னா குளிர்னால போத்துல என் முடி வந்து கலைஞ்சிடக்கூடாதுன்னு இதை போத்திருக்கேன். தேசிகா கண்ணாடியில பாரு. அந்த கண்ணாடியில பாரு. இங்க இருந்தே பாருங்க, வண்டி இங்க இருந்தே நிக்குது வானத்து மேலேயே. கோயில்ல தான் கூட்டம், சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கூட்டமா இருக்கு. நாங்க சீக்கிரமா முன்னாடி போயிட்டு இருக்கோம். அப்பதான் வந்து கும்பாபிஷேகம் எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். வாங்க போலாம். தேர் கடையெல்லாம் போட்டிருக்காங்க. இங்க ஏதாவது வாங்கிட்டு போலாம். சரியா? ஜாதி எல்லாம் விற்கிறாங்க. வேலையில் கடை இங்க சரணுக்கு விளையாட்டு ஜாமானா. அம்பியினுடைய அருளானது 4 நாட்களாக சிறப்பான நடத்தி அன்பு மக்கள்தான் சிறப்பான முறை நிறைவேற்றி குடும்பத்துக்கு 4 அம்பியினுடைய அருளை பற்றி நமக்கு எல்லாரும் பெற வேண்டும். அம்மா கிட்ட அப்ளிகேஷன் போடுறோம். எங்கெங்கோ அப்ளிகேஷன் போடுறோம். நீங்க அம்மா கிட்ட அப்ளிகேஷன் அதனால கோயில் சுத்தி நானா பாக்குறது வந்து நீங்க காவாசி தான் பாக்குறீங்க. இன்னும் 4 பக்கமும் அந்த பக்கமும் நிக்கிறாங்க. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறை நீங்க வேண்டும். இப்போ நேர்முக வர்ணனையாக அம்மா அவர்கள் நேர்முக வர்ணனை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். குடும்பங்களால் நடைபெறப் போகின்றது. நேர்முக வர்ணனை அம்மா வர்ணனையாக தொடருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். அன்பு
அன்பு பத்த கொடிகளை மந்திரம் குறைத்தார் போதும் மலரடி ஓம் ஞானி நாம ஜெயதாம்சே தேவி பகவதே நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாட்டு சொல்லக்கூடிய மிக திருவிழாவானது சீரோடும் சிறப்போடும் நடுதர அம்பிகையுடைய திருவருள் கூட்டி இருக்கின்றது. ஒரு கும்பாபிஷேகத்தை கண்டு தரிசித்தோமானால் சாதாரண புண்ணியம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, 12 ஆண்டு காலம் யார் ஒரு இடைவிடாத ஒரு ஆலயத்திற்கு சென்று ஒரு மெய்தீபம் விட்டு வந்திருக்கிறார்களோ அப்பேற்பட்ட பலரானந்த கும்பா ஒன்றிணைந்த சக்தியாக அண்ணனாக விளங்கக்கூடிய செல்லாண்டி அம்பிகை தாயே உங்களுடைய ஆலயத்தை திருப்பணிகள் செய்து இன்றைய தினம் மந்திர பெருங்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி திருவிழா என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேக விழாவினை அனைவரும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கும்பாபிஷேக எங்களுடைய ஜாதகத்திலே ஏற்படக்கூடிய நவக்கிரக தோஷங்களும் கண் திருஷ்டி முதலான திருஷ்டிகளும் விலகப்பெற்று சூரியனும் சந்திரனும் பசுமாடும் அந்தணர்களும் வேத மந்திரங்கள் முழங்கும் வரை இந்த ஆலயத்திலே அம்பிகை செல்லாண்டி அம்பிகை பரிபூர்ணமாக எழுந்தருளி எங்களுக்கு அருள் செல்வமும் பொருள் செல்வமும் கல்வி செல்வமும் ஆன்மீக சிந்தனையும் மன மகிழ்ச்சியும் மன ஒற்றுமையும் காரிய வெற்றியும் காரிய சித்தியும் அனைத்து காரியங்களும் தங்கு தடையின்றி நல்ல முறையிலே நடத்தி கொடுக்க தாயே செல்லாண்டி அம்மா உங்களுடைய திருவடி தாமரைகளை உங்களுடைய பாத கமலங்களை பணிந்து போற்றுகிறோம். எங்களுடைய வியாபாரம் விவசாயம் உத்தியோகம் அனைத்திலும் உன்னத மேன்மை நிலை அடைந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அம்மா, அருளாசி வழங்கும் அம்மா. ஓம் சக்தி பராசக்தி தாயே இப்பொழுது இந்த கும்பாபிஷேக வழிபாட்டினை நமது PKS ராம்குமார மாமா அவர்களுடைய சர்வசாதகத்திலே மிக பாண்டமங்கலம் PKS ராம்குமார சிவாச்சாரியார் மாமா அவர்களுடைய தலைமையிலே மிக அற்புதமான முறையிலே 6 காலங்களாக 5 நாட்களாக பூஜைகள் மிக அற்புதமான முறையில் நடைபெற்று நம்பிக்கைக்கு இப்பொழுது நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பொன்னான நேரம். இத்தனை நாட்களாக காத்திருந்தோம், நேற்று வரை விழித்திருந்தோம். இன்று அருளை பெறக்கூடிய ஒரு பொன்னான நாள், நன்னாள் இந்நாள் என்று சொல்லக்கூடிய நன்னாளிலே அம்பிகைக்கு மகா கும்பாபிஷேக வழிபாடாக நடந்த அம்பிகையினுடைய அருளை பெறுகின்றோம். என்று சொல்லக்கூடிய எஞ்சான் உடம்பிற்கு சிரசை ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி சக்தி தேவ்யாதி சகராஜராத் மகஜகதே சித்யாதி நாத பிரபோ பக்தானுகிரக காரணாதிதமகம் லீலா வினோதானிசம் பாவோகம் நதிவே திருவமசி சாஸ்திரேத போதக்கலம் காருண்யோமிதமீஸ்வர ஸ்ரதயா ஆயாகி பிம்பாதி ஸ்தூலே நுதா சகலவாத்தியம். ஓம் சக்தி சொல்லுங்க. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அரகரா அரகரா அரகரா. ஓம் தேவஸ்ய த்வாசமித பிரசவே அஸ்வினார் பாகுக்யாம் அஸ்வினாபேன தேஜசே பிரம்மவர்ச்சசா ஜாபிடிஞ்சாமி தேவஸ்ய த்வாசமித பிரசவே அஸ்வினார் பாகுக்யாம் கிருஷ்ணாஸ்தாக்யாம் கங்கே ஜமுனே தெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே ஸ்ரீ செல்லாண்டி சுபமுகூர்த்தோ ஸ்திரீவந்தோ மகாந்தோ அனுகிரந்தோ சுபமுகூர்த்தோ கூட்டம் போகவே முடியல.
அதுக்கு தான் நேரமே வரணும்னு. நேற்று நைட்டே வந்திருந்தோம்னா இன்னும் இதாக இருந்திருக்கோம். 7 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். அப்பயும் நம்மளுக்கு பைப்ல அடிச்சாங்கல்ல நமக்கு தண்ணி. ஏசியா தீர்த்தம் பட்டுச்சா? வெளியில போயிடலாம். அங்கே கை கொண்டு அங்கேயே சாப்பிட்டு வாங்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், கும்பாபிஷேகம் முடிஞ்சுது. ஸோ முடிஞ்சக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் கோயிலுக்குள்ளாரையே வர்றது முடிஞ்சுது. ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தது. இப்போயும் ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே எப்படியோ வந்துட்டோம். ஸோ இன்னும் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. இங்கே தான் பார்த்தோம். நம்ம அங்கே நின்றுட்டு இருந்தோம் வெளியில. இங்கே தான் பார்த்தோம். நம்ம இங்கே தான் நாங்கள் இங்கேயும் அங்கேயும். சரண் கீழவி, கை கீழவி. என்னோட ட்ரெஸ் கம்மி. ஹாய், சரணோட ட்ரெஸ்ஸு. அவங்க அப்பாக்கும் சரணுக்கும் ஒரே கலர் ட்ரெஸ்ஸு. தேஷ்கா அழுகுறா. ஏன்னா அம்மா அடிச்சுட்டா, அதனால அழுகுறா. தேஷ்கா வெறும் சேட்டை பிடிச்ச பிள்ளைங்க. ரொம்ப சேட்டை பிடிச்ச பிள்ளை. ஐயோ சாமி, என்னால தாங்க முடியல. அதனாலதான் ஒரு அடி அடிச்சிட்டேன். சும்மா கொஞ்சம் மெதுவா அடிச்சதுக்கு அப்படியே என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் அப்படியே. ஏன்னா அவங்க அப்பா இருக்காருல்ல, அதனால கொஞ்சம். அது பாருங்க தனியா நடக்குது அது பாட்டுக்கு. ஏய் எங்கடி போற? வா போலாம், வெளியில போலாம், வா போலாம். பெரியமா பெரியப்பா வீட்டுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். வேலாயுதமலையம் போயிட்டு இருக்கோம். ஐயோ தேசிக்கா, என்ன தேசிக்கா மூஞ்சி இப்படி இருக்குது? என்ன ஐஸ்கிரீம் நீசா ஐஸ்கிரீம் நீசா இவங்க பெரியப்பா பெரியப்பா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அவங்க தான் வாங்க 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 சொல்லிட்டே இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் பேங்க்கு சின்னதாக ஒரு வேலை போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். அப்பாவும் அண்ணனும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, வேலை இருக்குது அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க வீட்டுக்கு இப்போ பெரியம்மா பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். தேசிகாவோட வாய் பார்த்தீங்களா எப்படி இருக்கு? மாமா விறுவிறுன்னு போறாரு. நம்ம வண்டியிலிருந்து தீர்த்து எடுத்துட்டு வராரு. இவர் தான் எங்க பெரிய மாமனார். தேசிகா அம்மா அப்பாவுக்கு இந்த மண்டபத்தில் தான் தேசிகா கல்யாணம் ஆச்சு. காந்தி மண்டபம், வேலாயம்பலத்தில் இருக்கிற அது வந்து ரவுண்டானத்தில் காந்தி மண்டபம் அதோட மண்டபம் பேர். இந்த மண்டபத்தில் தான் தேசிகா கல்யாணம் ஆச்சு அம்மாக்கும் அப்பாக்கும். பார்த்துட்டியா?
போலாம். புகலிமலை அடிவாரம் இது. அந்த மலைக்கு மேலே போகணும். தேர் வேலையாகுது. 11ஆம் தேதி தைப்பூசம் இல்லையா, அதனால வேலை நடக்குது. இங்கே தான் வேலை செஞ்சேன் நான் ஃபர்ஸ்ட். இது மாரியம்மன் கோவில். இதுதான் ரவுண்டானம், வேளாம்பலத்தில் இருக்கிற ரவுண்டானம். அவ்வளோதான், கிளம்பிட்டோம். புகலிமலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் இவங்க பெரியம்மா பெரியப்பா வீட்டில் இருந்து நாங்களும் கிளம்பிட்டோம், வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவேன் கும்பாபிஷேகத்தோடது. ஸோ இன்றைக்கி முடிஞ்சால் இன்றைக்கி பண்ணுறேன், நான் நாளைக்கு பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம்.